உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸுங்க. அட பாரதி, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க ஏன் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? இல்ல, அன்னைக்கு மட்டும் நீங்க இவரை ஓகே பண்ணிருந்தா இந்நேரம் இவர் கூட எனக்கு கல்யாணம் ஆயிருக்குமா? நீங்க அன்னைக்கு அவர் வேண்டான்னு சொன்னதாலதான் இன்னைக்கு நான் இவரு கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா உன்னை விட அவங்க தான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு எனக்கு ஓகே சொல்லிருந்தா அவர் இருக்கிற இடத்துல நான் இருந்திருப்பேன். இப்படி அவங்கள புருஷன் பொண்டாட்டியா பாத்திருக்க முடியாதுல்ல. அது என்னமோ உண்மைதான். நாம எப்படி பெர்ஃபெக்ட் ஜோடியா இருக்கோமோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமும் ரொம்ப அழகா இருக்குல்ல. ஹலோ, ஆக்சுவலி ஏன் பாரதி, நீங்க எப்படி அவரை ஓகே பண்ணீங்க? ஆமா, உங்களது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அட, லவ் மேரேஜ் தானே. கரெக்ட் தானே பாரதி? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க சொல்றீங்களா? சரி சொல்லுங்க. அம்மா முதல்ல எங்க பாத்தீங்க? பார்த்த உடனே பிடிச்சிருக்குமே. உடனே லவ் சொல்லிட்டீங்களா இல்ல நீங்களா அவங்களா? யார் ஃபர்ஸ்ட்? ஏமாரா, எனக்கு என்னமோ இவர்தான் லவ் சொல்லிருப்பாருன்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமாம் பிரதர், நான் தான் முதல்ல லவ் சொன்னேன். இவங்க ஓகே பண்ணவே இல்லை. அதனால நான் இவங்க வீட்டு முன்னாடி போய் ரெகுலரா நிப்பேன். என்ன இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நான் கெஞ்சி 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 தான் ஓகே பண்ணேன். போதுமா? உங்க டவுட் கிளியரா? சூப்பர் பிரதர். என்ன இருந்தாலும் இவங்களுக்காக நீங்க அவங்க வீட்டுக்கு போய் நின்னது தப்பு இல்ல, வர்த்து. எங்க பிரதர், நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்களே. இவங்க என் வைஃப் இல்ல, என்னோட அசிஸ்டன்ட். ஒரு கிளையண்ட் மீட்டிங்காக வந்தோம். இவங்க குழந்தைங்களுக்கு லீவுன்னு சொன்னதுனால கூடவே கூட்டிட்டு வந்துட்டோம். உடனே ரெண்டு பேரும் எங்களை புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்களே. சாரி பிரதர், உங்களை பார்த்தா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்ததா, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சாரி பாரதி. பரவாயில்ல. சரி, என்ன சாப்பிட்றீங்க? இல்ல பிரதர், சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த ரவுடி பசங்க வந்தாங்க. சரி சரி, பரவாயில்ல. எனக்காக இங்க லைட்டா ஏதாவது சாப்பிடுங்க. ஓகே டார்லிங், உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. ஏங்க, இவ்வளவு நேரம் எனக்கு பிடிச்சது தானே சாப்பிட்டோம். இந்த தடவை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சாப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கும் பிடிக்கும், அவ்வளவுதான். நீயே சொல்லு. இல்லங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்சதுதான் எனக்கும் பிடிக்கும், நீங்களே சொல்லுங்க. நீ சொல்லுமா. ஏங்க, நீங்க தான் சொல்லணும். நீ சூஸ் பண்ணா கரெக்டா சூஸ் பண்ணுவேன்னு சொல்ற, நீயே சூஸ் பண்ணுமா. இல்லங்க, நீங்க சொல்லுங்க. சரி 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 சரி, நானே சொல்லிடுவா. எக்ஸ்கியூஸ் மீ. சார், என்ன சாப்பிட்றீங்க? 2 சிக்கன் மலாய் சாலட், 1 பிளேட் ப்ரக்கோலி மசாலா சிக்கன், அப்புறம் 2 ஸ்பெஷல் ஃபலூடா. 5 மினிட்ஸ். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அம்மா சண்டை போடுவாங்கன்னு சொன்னீங்க. சண்டை போட்டா பரவாயில்லையா? இதுக்கப்புறம் அம்மா சண்டை போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நான் போட வேண்டிய சண்டையெல்லாம் நீங்களே போட்டீங்களே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.